Hi students, welcome to Gainers YouTube channel. Today we will discussing a topic hire purchase and installment purchase system. So first hire purchase system அப்படினா என்னன்னு பார்க்கலாம். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அசட்டை நம்ம ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் பீரியடுக்கு அப்புறம் அதை பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. இப்போ யூஸ்வலாக நான் ஒரு மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணணும், அதோட வேல்யூ 50,000 அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த ஷோரூமுக்கு போவேன், 50,000 அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இதே ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் என்ன சேம் இதே ப்ராசஸ் தான், ஆனால் அந்த மிஷினரியோட வேல்யூ 50,000 ஃபுல் செட்டில்மெண்ட்டாக பே பண்ணாமல் அதில் ஒரு ஸ்மாலர் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 மந்த்லி 5,000 பே பண்ணுறது, இல்லைனா மந்த்லி 10,000 பே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அந்த அசட்டோட வேல்யூவை ஸ்மாலர் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி பே பண்ணுறது. அதாவது இந்த ஸ்மாலர் போர்ஷன்ஸாக நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா அசட்டோட வேல்யூ வந்து எப்போவுமே கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அந்த அசட்டோட வேல்யூவை ஃபுல்லாக செட்டில் பண்ணாமல் ஸ்மாலர் அமௌண்ட்டாக செட்டில் பண்ணுறதுனால செல்லர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ப்ரைஸில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி பே பண்ணுற இன்ஸ்டால்மெண்ட்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதில் பையரும் செல்லரும் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல என்டர் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன மாதிரியான அசட்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், தென் இதில் பையர் யார், செல்லர் யார், தென் அந்த அசட்டோட கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ, தென் அந்த அசட்டோட ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, தென் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் நம்ம பையரை ஹையரர் அப்படின்னு சொல்லுவோம், செல்லரை ஹையர் வெண்டார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா கேஷ் ப்ரைஸ். ஸோ கேஷ் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த அசட்டோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மெஷினரியோட வேல்யூ 50,000 அப்படின்னு சொன்னோம், அந்த 50,000 அப்படிங்கிறது கேஷ் ப்ரைஸ். ஸோ அடுத்தது ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது இப்போ மெஷினரியோட ப்ரைஸ் வந்து 50,000 ப்ளஸ் அதோட ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டும் இன்க்ளூட் ஆனதான் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ யூஸ்வலாக கேஷ் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ கேஷ் ப்ரைஸில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது ஹையரர், அதாவது பையர் மந்த்லி பீரியாடிக்கலாக பே பண்ணுறது. பீரியாடிக்கல் மீன்ஸ் மந்த்லி இல்லை 2 months 3 months ஒன்ஸ் 6 months ஒன்ஸ் இந்த மாதிரி பீரியாடிக்கலாக ஒரு பே பண்ணுற அமௌண்ட்டை தான் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டவுன் பேமெண்ட். ஸோ டவுன் பேமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டு. ஸோ இங்கே அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்னா என்ன, இப்போ நம்ம ஒரு அசட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அசட்டுக்கு நம்ம ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த அசட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே வந்து டவுன் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னா ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் பையரும் செல்லரும் ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல சைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் பையர் எப்போ சைன் பண்ணுறாரோ அப்போ சைன் பண்ணதுலேருந்தே அவர் அந்த அசட்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். செகண்டு, அந்த என்னதான் அந்த அக்ரிமெண்ட்டை பையர் சைன் பண்ணி அந்த அசட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த அசட்டோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஹையர் வெண்டார், அதாவது செல்லர்கிட்ட தான் அதோட ஓனர்ஷிப் இருக்கும். ஏன் வந்து பையர் தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அப்புறம் ஏன் ஓனர்ஷிப் இன்னும் செல்லர்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் பையர் வந்து லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ பே பண்ணி முடிக்கிறாரோ அப்போ தான் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அவர் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுற வரைக்கும் அந்த ஓனர்ஷிப் வந்து செல்லர்கிட்ட தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது பையர் வந்து அந்த அசட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த அசட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா அப்போது அந்த அசட்டை வந்து எந்த டேமேஜஸ் எதுவுமே ஆகாமல் அந்த சேஃப்டியாக வந்து பாதுகாக்கிறது ஹையரோட டியூட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஹையர் சார்ஜஸ் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது ஹையரர் வந்து அந்த அசட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, சப்போஸ் அந்த அசட்டை வந்து அவர் திருப்பி செல்லருக்கே கொடுத்துர்லாம் அப்படின்னு இருக்காருன்னா அப்போ அந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அசட்டை வந்து ஹையர் வெண்டாருக்கு திருப்பி கொடுத்துர்லாம். ஸோ லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு பே பண்ணதுக்கப்புறம் அவர் திருப்பி கொடுக்க முடியாது, லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அசட்டை அவர் திருப்பி கொடுத்துட்டு அந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை அவங்க கேன்சல் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்கேஸ் ஹையரர் வந்து
இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னா அப்போது ஹையர் வெண்டார் அந்த அசட்டை சீஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் நம்ம டிஃபர்டு இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம பையர்னு தான் சொல்லுவோம், செல்லர்னு தான் சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு எந்த வேற நேமும் கிடையாது. தென் அடுத்தது பார்த்தோம்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் அமௌண்ட், அதாவது டவுன் பேமெண்ட்டை வந்து பையர் பே பண்ணிட்டாரு அப்படின்னாலே ஓனர்ஷிப் வந்து உடனே பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போது பையர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை அப்படின்னா செல்லர் அந்த கூட்ஸை இல்லைனா அந்த அசட்டை வந்து சீஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டு அது மூலிமா தான் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும். இதே ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போ ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாங்களோ அப்போ தான் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி அந்த ஹையர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை அப்படிங்கிறப்போ அந்த அசட்டை சீஸ் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. பட் ஆனால் இங்கே அந்த 2 ரைட்டுமே இல்லை இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் ஒரு அசட்டை நம்ம ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அ பீரியடுக்கு அப்புறம் அதை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன, இங்கே ஆப்ஷன். நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம அதை ஜஸ்ட் யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இதே இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் என்னென்னா அக்ரிமெண்ட் ஆஃப் சேல், அதாவது அங்கே ஆப்ஷன்லாம் கிடையாது, டேரெக்டாக அது சேல்ஸ் தான். நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். ஸோ இங்கே ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் ஓனர்ஷிப் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா எப்போது பையர் வந்து அதாவது ஹையரர் வந்து ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாரோ அப்போ தான் அதோட ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண உடனேயுமே பையருக்கு ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த பார்ட்டிஸ். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் பையரை ஹையர்னு சொல்லுவோம், செல்லரை ஹையர் வெண்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதே இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் பையர் அண்ட் செல்லர்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் ஆஃப் லாஸ். ஸோ ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா இப்போ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் சப்போஸ் அந்த அசெட் வந்து தெஃப்ட் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அங்கே ஹையர் வெண்டார் தான் ரெஸ்பான்சிபிள், ஹையரர் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஹையரர் வந்து அதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் மட்டும்தான் எடுப்பார். இல்லை லாஸோ தெஃப்ட்டு இல்லைனா ஏதாவது டேமேஜஸ் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஹையர் வெண்டார் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இதே இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பையர் தான் லாஸ் தெஃப்ட் இந்த மாதிரி எது வந்தாலும் பையர் தான் ரெஸ்பான்சிபிள். ஏன் அப்படின்னா அவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோன்னே ஓனர்ஷிப் வந்து பையருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஸோ அதனால் அந்த பையர் தான் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் சேல். ஸோ ரைட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது என்னென்னா ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் அந்த கூட்ஸை நம்ம சேல் பண்ண முடியாது. லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி முடிச்சு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் தான் சேல் பண்ண முடியும். ஸோ அந்த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அசட்டை சேல் பண்ண முடியாது. இதே இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் அந்த பையர் எப்போ வேணாலும் சேல் பண்ணிக்கலாம் அந்த அசட்டை. ஈவன் அவர் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்கலாம், இல்லை பே பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த ஓனர்ஷிப் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஸோ அதனால் அவர் எப்போ வேணாலும் அதை சேல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீபொசிஷன் ஆஃப் கூட்ஸ். ரீபொசிஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த அசட்டை சீஸ் பண்ணுறது, அதாவது செல்லர் வந்து திருப்பி எடுத்துக்கிறது, அதுதான் ரீபொசிஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் ஹையர் வெண்டார் ஹையரர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை அப்படின்னா ஹையர் வெண்டார் வந்து அந்த அசட்டை திருப்பி ரீபொசஸ் பண்ணிக்கலாம். இதே இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் செல்லர் அந்த மாதிரி ரீபொசஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டெர்மினேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் ஹையரர் வந்து அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம், டெர்மினேட் பண்ணிக்கலாம். இதே இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் பையர் வந்து அந்த மாதிரி டெர்மினேட் எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லையும் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் ஹையர் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அதுதான் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது. இதே இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் என்னென்னா சேம் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் மாதிரியே தான் கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் அடிஷ்னல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்க்கும் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம்க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.